வாக்குத்தத்தம். திருப்பாடல்கள் அதிகாரம் 5 இறைவார்த்தை 12. ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர், கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை எல்லா தருணத்திலும் வழிநடத்துவார். எந்த இடத்தில் நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் உங்களோடு கூட இடைப்படுவார். அநேக நேரங்களில் நம்முடைய சுய புத்தியில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், சுய புத்திக்கு ஏற்றவாறு காரியங்களை செய்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர், நீங்கள் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் இறைவன் உங்களோடு இடைப்படுவார். இதுதான் பாதை, இதுதான் உன்னுடைய பயணம், இந்த இடத்தில் நீ இவ்வாறு பேச வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார். தேவனிடத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஆசிகளை பெற்று மகிழ்வீர்கள். அதே சமயத்தில் அவருடைய கருணை என்னும் கேடகம் எப்போதும் உங்களை புடை சூழ்ந்திருக்கும். எல்லா தருணத்திலும் தேவன் உங்கள் மீது கருணையாய் இருப்பார், இரக்கமாக இருப்பார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிரியமான மகனாக இருக்கின்றீர்கள். இறைவனை மட்டும் நம்புவோம். ஆமென். God bless you. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும்